ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு டிராவல் பிளஸ் மேரேஜ் வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ வந்து மத்தவங்களுக்கும் சஜெக்ஷன் ஆகும். கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னடா அது நாமெல்லாம் போட்டுட்டு எங்க கிளம்பிட்டோம் தானே பாக்குறீங்க. வீட்ல வந்து நாங்க அன்னைக்கு தான் சனிக்கிழமை பெருமாளை கும்பிட்டுட்டு ஈவினிங்கே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு. அதுக்கு தான் வந்து ஒரு 2 மணி போல வீட்ல வந்து கிளம்பிட்டோம். 2 மணி போல வீட்ல வந்து கிளம்புனானோ கிளாம்பாக்கம் போய் ரீச் ஆகுது 3 மணி ஆயிடுச்சு. ஏன்னா நடுவுலலாம் அவ்வளோ டிராஃபிக்ங்க. நம்ம வந்து இப்போ வந்தவாசிக்கு தான் வந்து போனோம். ஸோ அதுக்கு வந்து நாங்க 2 பிளான் பண்ணோம். ஒண்ணு நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டா வந்தவாசி பஸ் புடிச்சு போயிடலாம். இல்லன்னா செங்கல்பட்டு போயிட்டு நம்ம அங்கேருந்து மாறி போலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். சரி 2வது பிளான் வந்து செங்கல்பட்டு போயிட்டு போலாம்னு சொல்லிட்டு தான் ஓகே ஆச்சு. ஏன்னா நம்ம வந்தவாசி ஸ்ட்ரைட் பஸ்ல போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும். ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த பிளான் பண்ணோம். பட் எங்க நேரமா என்னன்னு தெரியல, பஸ் ரொம்ப நேரமா வரவே இல்லைங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாசி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல தானே இருக்கும். நமக்கு லோக்கல்ல இருக்க பஸ்ல அந்த ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நம்ம இங்கிருந்து முன்னாடி வந்து நடந்து போற மாதிரி இருக்கும். நாங்க வந்து வெயிட் எல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தோம். வீட்டில் செஞ்ச பொருள் எல்லாமே எடுத்துட்டு போறோம். இங்க இருந்தா வேஸ்ட் ஆயிடும். அங்கே எச்சு எதுவுமே கொடுத்தா யாராவது சாப்பிடுவாங்க சொல்லிட்டு. அதனால ரொம்ப வெயிட்டுங்க. எப்படிடா நடந்து போறதுன்னு பார்க்கும்போது தான் இந்த வண்டி வந்து வந்தது. இந்த வண்டி நாங்க எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப வெயிட் வச்சிட்டு இருக்கிறதுனால இதுதான் வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுலயே ஏறியாச்சு. இதுல ஏறின உடனே சல்லுன்னு ஒரு 2 நிமிஷத்துலயே எடுத்துட்டு வந்து இறக்கிட்டாங்க. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுல வந்து போறோம். இதுல இருக்கிற ஒரு பெரிய ட்விஸ்டே என்னன்னா, இதுல பெரிய மேடு ஒண்ணு இருக்குங்க. அது எப்படிதான் அந்த வண்டி ஏறிச்சுன்னே தெரியல. சாதாரண பேட்டரி வண்டி. ஆனா டக்குன்னு அசால்ட்டா அவர் ஏத்திட்டாரு. இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உள்ள எடுத்துட்டு வந்து விட்டாங்க. நடந்து வந்துன்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இது நமக்கு அதை விட ஈஸியா இருந்தது. என்னன்னே தெரியலங்க. லாஸ்ட் ஒரு 1 மந்தாவே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷனு, அதுவும் நமக்கு ஏதாவது ஒர்க் வந்துட்டே இருக்கு. அதனால டிராவலிங்லேயே இருக்கும். ஸோ ஹெல்த் இஷ்யூ எதுவும் வரல. எனக்கு டிராவல் வந்து அதிகமாக செட் ஆகாது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மேரேஜுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு தான் போயாச்சு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, யாரோட மேரேஜ்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ வெயிட் தூக்கிட்டு வந்ததுனால தாங்க எங்களால் நடந்தே வர முடியல. என் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ் இருந்தது. இதில் வர 2 வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம். அது வந்து இன்னும் வெயிட்டாக இருந்தது. நம்ம வந்து ரொம்ப லாங் போகிறதுனால நமக்கு என்னென்ன தேவையோ அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா தண்ணி வந்து நிறைய தேவைப்படும். அப்புறம் நமக்கு போற வழியில ஏதாவது சாப்பிட்டு போறதுக்கு ஸ்நாக்ஸ், அப்புறம் வாஷ்ரூமும் அங்க எங்கேயும் நம்ம போக முடியாது இல்லையா. அதனால அது வந்து மாத்தி மாத்தி நானும் அம்மாவும் வந்து போயிட்டு வந்துட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ்லாம் வந்து அம்மா தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து பஸ் ஏறிட்டு அம்மா வீட்ல இருந்து கொஞ்சம் பழம்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. சுண்டல் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டயர்டா இருந்தது. நாங்க வீட்ல இருந்து வரும்போது மழை சுத்தமா இல்லைங்க. நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. பஸ் எடுத்த நேரமா என்னன்னு தெரியல, அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரியான மழை. என்னடா இது இந்த 1 வீக்கா ஒரே மழையா தான் இருக்கு. ஏதாவது புயல் கியல் வருமோ அப்படி சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டே இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் இந்த பஸ்ல போகும்போது 2 நெகட்டிவிட்டி இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போக போக சொல்றேன். பஸ் வந்து எப்போ எடுத்தாங்கன்னா, நாங்க ஒரு 3:30 போல தான் பஸ்ல ஏறினோம். பட் 3:45க்கு தான் பஸ் எடுத்தாங்க. நல்லா கூட்டமானதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறாங்க. சூரியன் வந்து க்ளோஸ் ஆகும்போது நல்லா ஒரு பிரைட்டா காமிச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு டயக்ராம் மாதிரி காமிச்சதுங்க. இந்த இதுதான். அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணேன். ஒரு 2 நெகட்டிவிட்டி சொன்னேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு ஒரு கிரீன் கலர் பஸ்ல தாங்க ஏறணும். எல்லோ கலர் பஸ்ல அது நல்லா சீட் ஃப்ரீயா இருக்கும். இது ரொம்ப பழைய பஸ். மழை பெஞ்சா ஃபுல்லா ஒழுகுது. இன்னொன்னு சீட் எல்லாம் ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால நாங்க 3 சீட்ல உட்காந்துட்டோமா. நான் தாங்க நடுவுல மாட்டின்னு ரொம்ப நெசுங்கிட்டேன். இந்த சைடு எங்க அம்மா, இந்த சைடு இன்னொரு ஆன்ட்டி. இன்னொன்னு என்னன்னா, ஹைட்டா இருக்கிறதெல்லாம் எல்லாம் பெஸ்ட்டுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த பஸ் பொறுத்த வரைக்கும் ஹைட்டா இருந்தா ரொம்ப கஷ்டங்க. அந்த முட்டி வந்து ரொம்ப இடிக்குது. இடமே வந்து பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு ரொம்ப கம்மியா தான் இருந்தது. நான் ரொம்பவே நொந்து போயிட்டேன். சரி ஒரு 4 ஹவர்ஸ்னாச்சும் இருக்கும் டிராவல், நல்லா வந்து தூங்கிட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி இதுதான் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ்ல ஒரு பெரிய டிராப் அவுட் ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க. அது என்ன சத்தம்னே தெரியல. அது நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். ஆக்சுவலா அது என்ன சவுண்டுனா, ரொம்ப பழைய பஸ் இல்ல. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த பிரேக் பிடிக்கும்போது ரொம்ப தேயுதுங்க. அதனால தான் அவ்ளோ சவுண்டு. என்னால முடியல. எப்படா இறங்குவோன்னு ஆயிடுச்சு. நாங்க போற டைம் பார்த்து அங்க பார்த்தீங்கன்னா, தென்னாங்கூர் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? அது செம்ம டெக்கரேஷனா இருக்கு. அந்த கோயிலுக்கு இதுவரைக்கும் போனதே இல்ல. கண்டிப்பா வந்து ஒரு டைம் போணும். ஃபைனலா வந்து வந்தாச்சு வந்து இறங்கிட்டோமா, எப்பா உனக்கு ஒரு கும்பிடுறான்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸுக்கு ஒரு கும்பிடு போட்டு இறங்கிட்டேங்க. கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல. 3:30 மணிக்கு 3:45க்கு எடுத்த பஸ்ஸு 6:30 மணிக்கு எடுத்துட்டு வந்து அநியாயத்துக்கு வந்தவாசியில விடுறாங்க. அவ்ளோ ஸ்லோவா இருந்தது. பத்தாததுக்கு அந்த சத்தம் வேற.
எல்லாருமே கலாய்ச்சிட்டே வந்தாங்க. பாவம் அந்த டிரைவர் எப்படிதான் ஓட்டிட்டு வந்தாரோ. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஊருக்கு பஸ் இல்லன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா போய் சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க. என்னடா இது இவ்வளோ நேரம் அந்த பஸ்ல தான் போராடிட்டு வந்தேன்னு பார்த்தா, இங்க வந்தா பஸ் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து கடுப்பாயிடுச்சு. அங்க இருந்து எங்க அண்ணா இருக்காங்க. அவங்களுமே வந்து கூப்பிட முடியல. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, பிஸியா இருந்தாங்க மேரேஜ் ஃபங்ஷன்ல. அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்க ஒரு அண்ணன் டீ கடை வச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, "இங்கிருந்து நீங்க தெள்ளாறு போயிடுங்க. ஒரு 7:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஊர் பஸ் ஸ்ட்ரைட் பஸ் வரும்." அப்படின்னு சொன்னாங்க. அதனால அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6:45 போல நாங்க தெள்ளார் வந்து ரீச் ஆயிட்டோம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றோங்க. 7:30 மணி வரைக்கும் பஸ்ஸே வரவே இல்ல. அதுக்கப்புறம் 7:45க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸே வந்தது. நாங்க வெயிட் பண்ண இடமும் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. ஃபுல்லா இருட்டா இருந்தது. பஸ் ஸ்டாப் மாரியே தெரியல. அதுக்கப்புறம் நாங்க எங்க போன டைம் பார்த்து ஃபங்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கும்போது தான் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன மேரேஜ்ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க, பெருமாளோட மேரேஜுக்கு தான் வந்து நாங்க இன்னைக்கு போயிருந்தோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாமே துளி கூட சுத்தமா தெரியல இவரு மூஞ்ச பார்த்த உடனே. இது வந்து வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. எங்க ஊர் ஆச்சமங்கலத்துல தான் வந்து பண்ணுவாங்க. வந்தவாசி பக்கத்துல தெள்ளாறு, அது பக்கத்துல ஒரு குக்கிராமம். அதுல தான் வந்து இந்த ஃபங்ஷன் வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து நாங்க போனதில்ல. இந்த டைம் கண்டிப்பா போய் ஆகணும். என்ன கஷ்டப்பட்டாவது அப்படி சொல்லிட்டு தான் வந்தாச்சு. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா, பைக்ல வந்திருந்தா எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரிஞ்சிருக்காதுங்க. பஸ்ல வந்ததுனால தான் இவ்ளோ ப்ராப்ளம். அண்ணனுக்கு வந்து ஒர்க் வச்சுட்டாங்க. லீவ் தரல. அதனால நானும் அம்மாவும் வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். பரவாயில்லடா என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா வந்து சேர்ந்துட்டோமா, உங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சாமிய வந்து வேண்டிட்டு ஃபங்ஷன் வந்து அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஃபங்ஷனாங்க. கரெக்ட்டா நாங்க போம்போது தான் வந்து எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அது எங்களோட ஆசையா என்னன்னு தெரியல. எங்களோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல. நம்ம எவ்ளோ லேட் பண்ணி வந்தாலும் சாமி வந்து நமக்காக வெயிட் பண்ணியிருந்தது பாத்தியா? அப்படிதாங்க எங்களுக்கு இருந்தது. எப்படி நம்ம ஒரு மேரேஜ்க்கு டைரக்ட்டா போனா எல்லாமே பண்ணுவாங்களோ, அந்த சாங்கியம் எல்லாமே இதுல வந்து பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அதனால வாய்ஸ் ஓவர் குடுக்கல. நீங்க அப்படியே வந்து பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்தியா? சுரஸ்தாய தீமகே நமः கேது பிரதோராய விநாயகப் பெருமான் முருகன் விநாயகன் முருகன் சிவன் பெருமான் அம்பாள் அதை ஐவரையும் கண்டு தேவர்கள் செய்ய இந்த கிராமத்திலே இப்பொழுது உற்சவ திருமேனியாக உள்ளே இருக்கிற மூலருக்கு சிறப்பான முறையிலே ஸ்ரீதேவி பூஜைக்கும் திருக்கல்யாணம் வைப்போம். இந்த ஆலய பூசாரியும் நமது சீனிவாசன் ஐயா அவர்களும் இப்பொழுது உள்ளே மாந்தவர் சொல்கிறார்கள். திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம் பண்றாங்க. வெளியே வந்து ஒரு சாமி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இந்த பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து வெளியே வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு கோயில் இருக்கு. ஸோ உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான பெருமாள் சிலையே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிலைக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டு, 2வது வந்து பாத்தீங்கன்னா அக்னி குண்டத்துல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கலசத்துக்கு வந்து 2வதா வந்து திருமணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் 3வது வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பெருமாளுக்கு வந்து கல்யாணம் பண்றாங்க. 3 டைம் வந்து பண்றாங்க. உள்ள இருக்க சாமிக்கு பண்ணும்போது என்னால வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் உள்ள வந்து நம்மளால போக முடியல. ஸோ அதுதான் வந்து இந்த ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சீனிவாசன் பெருமாள் ஸ்ரீதேவிக்கும் பூஜைக்கும் இப்பொழுது திருக்கல்யாணம் என்பது கேட்கிறார்கள்.
அந்த மங்களமானவர்கள் இங்கு சிறப்பாக நல்லபடியா வந்து பெருமாளோட திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 10 மணிக்கா தாங்க திருமணம் வந்து நல்லா முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் எல்லாமே ஃப்ரீயாச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து நான் வீடியோ எடுத்தேன். இதுதான் வந்து உள்ள இருக்க பெருமாள் சிலை. நல்லா பிரம்மாண்டமா இருக்கும். அப்புறமா வந்து சாமிய வந்து ஃப்ரீயானதுக்கப்புறம் நல்லா வந்து கும்பிட்டுட்டு, வேண்டிக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சிலை இதுவுமே வந்து இப்போ ஃப்ரீயா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன மொய் தான் வந்து வைக்கணும். பொண்ணு வீட்டு சைடும், பையன் வீட்டு சைடும் 2 சைடுமே வந்து மொய் வைக்க சொன்னாங்க. அதையும் எழுதிட்டு சாப்பாடுக்கு வந்து உட்காரலான்னு பார்த்தா செம்ம கூட்டங்க. ஒரு 10 மணி ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் முடியறதுக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி நிக்கிறாங்க. ஒருத்தவங்க சாப்பிடுற வரைக்குமே அவங்க பின்னாடி வந்து இன்னொரு ஆள் வந்து வெயிட் பண்ணணுமா, இல்லைன்னா வந்து இடம் புடிச்சுக்கணுமா, எனக்கே புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு சேர் பின்னாடி வந்து நின்னுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 10:30 மணிக்கா தான் இடம் கிடைச்சது. ரொம்ப நேரம் ஆனுச்சா, அதனால பசி வந்து ரொம்ப எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு ஒரு புடியலான்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா இருந்தது. அப்படியே சாப்பிட்டு முடிக்கும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா 11:00 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னடா பண்றது? செம்ம தூக்கம் வந்துச்சு. அப்படியே வந்து தூங்கலான்னு பார்த்தா, அண்ணா அண்ணி வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேரேஜ் ஆல்பம் வந்து நான் பார்க்கவே இல்ல. 2019ல வந்து மேரேஜ் நடந்தது. நான் அப்ப 12th முடிச்சுட்டு அவங்க மேரேஜ் ஃபங்ஷன் வந்து போயிருந்தேன். இப்பதான் போயிட்டு அந்த ஆல்பமே வந்து பார்க்குறேன். அது வந்து பார்த்து முடிக்கிறது ஒரு 1:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்லலாம் எனக்கு முடி வந்து நல்லா அடர்த்தியா இருக்குங்க. அதனால தான் வந்து அத நான் வீடியோலாம் எடுத்துட்டு வந்தேன். அப்ப நான் பார்க்கவுமே வந்து செம்ம காமெடியா இருந்திருப்பேன். அண்ணாவோட மேரேஜ்ல வந்து தங்கச்சி வந்து விளக்கு பிடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து நான் புடிச்சு நின்னுட்டு இருந்தேன். என் முடி பாருங்களேன் எவ்ளோ அடர்த்தியா இருக்கு. 12th முடிச்சப்ப கரெக்ட்டா வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன். அப்பதான் வந்து மேரேஜ் நடந்தது. முடி வந்து நான் முன்னாடி போட்டு எடுத்துருக்கேன்னா செம்ம அடர்த்தியா இருக்குங்க. இதே மாரி வந்து இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டாடா பபாய். தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலைவாழ்